இப்போ ஹார்ட் மசில் நமக்கு ஸ்ட்ரென்த் ஆகிறதுக்கு வந்து ரொம்ப காமனாக வந்து மருதம்பட்டையை பயன்படுத்துவோம். இந்த மருதம்பட்டை வந்து ஹார்ட் வீக்காக இருக்கிற மசிலை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுது. சரிங்களா? அதுக்கடுத்தது வந்து வெண்தாமரை இதழ். இந்த வெண்தாமரை இதழும் நமக்கு இந்த ஹார்ட்டுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கடுத்தது வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்க, அந்த வெண்தாமரையோட கிழங்கும் வந்து நம்மளால் வந்து பயன்படுத்த முடியும், அந்த வேரில் இருக்கிறது. அதுக்கடுத்து வந்து செம்பருத்தி பூவோட இதழ். இது 3த்தையும் ரெகுலராக, அதாவது வந்து மருதம்பட்டை பொடி, வெண்தாமரை இதழ், அதுக்கடுத்து வந்து செம்பருத்தி இதழ். இது 3த்தையும் என்ன பண்ணுங்க அப்படின்னாக்கா, வெண்தாமரை பொடி வந்து வந்து உங்களுக்கு நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். அதே மாதிரி மருதம்பட்டை பொடியும் நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். செம்பருத்தி இதழை வந்து எடுத்து என்ன பண்ணுங்க அப்படின்னாக்கா, லைட்டாக நிழலில் வந்து காய வச்சு எடுத்துக்கோங்க. இந்த 3த்தையும் ரெகுலராக நீங்கள் கஷாயம் வச்சு குடிக்கணும். இப்போ இந்த 3த்தையும் நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்னாக்கா, நிழலில் உலர்த்தி காய வச்சுட்டு நம்ம 5 டம்ளர் தண்ணி வச்சு அதை 1 டம்ளரும் வற்ற வச்சுட்டு காலையில் ஒரு வாட்டி, சாயந்தரம் ஒரு வாட்டி இதை நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னாக்கா, இந்த இஎஃப் வேல்யூ இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். ப்ளஸ் வந்து அந்த தளர்வடைஞ்ச ஹார்ட் மசில் அந்த வீக்காக இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஹார்ட் மசில் வந்து ரொம்ப ஸ்ட்ரென்தன் ஆகும்.